மாடியிலேருந்து பறிச்சிட்டு வந்த பாகற்காயை தீயல் வைக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு, 2 பச்சை மிளகு, ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சம் போல் கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் புளி வெல்லம், இதுகளும் சேர்த்து கடுகு தாளித்து 2 பல்லு பூண்டு போட்டிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றுறோம், கடுகு போடுறோம், கடுகு பொரிஞ்சாச்சு, வெங்காயம் போடுறோம், வெங்காயம் பாகற்காய் போடுறோம், மாடியிலிருந்து பறிச்சிட்டு வந்த பாகற்காய், பச்சை மிளகாய் போடுறோம், தக்காளி, தேவைக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுறோம். இதுக்கு வந்த உடனே இனி புளி வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம், புளி வெல்லம், மிளகுத்தூள், சாம்பார் தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு கிண்டி மூடி வச்சுட்டு இனி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து காட்டுவோம். கொஞ்சோண்டு காயப்பொடி, கருவேப்பிலை பாருங்க. இந்த பதத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இது சூடு சோறில் வச்சு சாப்பிடும்போது நல்ல அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், நாங்கள் பாத்திரத்தில் மாற்ற போகிறோம். இது போல் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.